அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெற்றிக்கு எது தேவை? முயற்சியும் பயிற்சியும் தேவை. முயற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா எடுப்பீங்க. இன்னொன்று மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிற்சி. இந்த பயிற்சி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தேர்விலும் சரி உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்காக ஆர்பிஎஃப், எஸ்ஐ, பிசி ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா முப்படை பயிற்சி மையம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் பிசி டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கு பேர் பார்த்திங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ், தேஜஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்டு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாசம். ஓகேங்களா? ஒரு மனிதனுடைய முக்கியமான பலமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை தான். ஸோ வேலை கரெக்டாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இது இந்த முழுக்க ஆர்பிஎஃப் பிசி 2024க்கான சிலபஸ் படி, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் படி, அதே மாதிரி என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும் தான் பார்த்தா எடுத்திருக்கோம். ஸோ ரயில்வேல ஒரு சின்ன பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதுலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். இதையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 கொஷின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 22 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட், 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். ஸோ மீதி 5 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 120 கேள்விகள் மட்டுமே. ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 35, ரீசனிங்கில் 35, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிகேல 50, எல்லாமே ஆர்பிஎஃப் பிசி ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டு, 22 ஸ்லிப் டெஸ்ட்டு, 3 மாடல் டெஸ்ட்டு, 5 ஃபுல் டெஸ்ட்டு. இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் மட்டுமே. ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 கேள்விகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா இலவசமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் அங்கே எப்படி ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்களோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாதிரி, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுக்கு தனி லாகின் ஐடி பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 25 டெஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா இலவசம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தீங்கன்னா தருவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முழுக்க உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு எவ்வளோ சொன்னால் 500 ரூபீஸ் சொன்னேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணோன்னா 6369536503 அப்படின்னு நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வேலூர் அகாடமி வேலூர் முப்படை ட்ரைனிங் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 6369599585 அப்படின்னு நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சி அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். இப்போது டெஸ்ட் பேட்சை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான், யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டைம் டேபிள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வருகின்ற எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் பிசி தேஜஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ தேர்வு வகை பார்த்தீங்கன்னா பாடவாரியான தேர்வு 22. ஸோ திருப்புதல் தேர்வு 3 இருக்குது, முழு மாதிரி தேர்வு 5 இருக்குது, மொத்த தேர்வுகள் எவ்வளோ இருக்குன்னா 30 தேர்வுகள் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்களில் நீங்கள் 120 கேள்விகள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஎஃப் பிசிலையும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் இருக்குது. 120 கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ஸோ ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் உங்களுக்கு. ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ கணிதம் 35, உளவியல் 35, பொது அறிவு 50, மொத்த வினாக்கள் 120, மொத்த மதிப்பெண்களும் 120 தான். ஓகேங்களா? ஸோ எதிர்மறை மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.33, 1/3 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து கேள்விகளும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இந்த டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தேர்வு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஸோ இந்த டெஸ்டினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்ல டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஸோ வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு, புதன்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒவ்வொரு புதன்கிழமை ஒவ்வொரு வாரத்தினுடைய புதன்கிழமை அப்புறமா சனிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொது அறிவில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே 50 கேள்விகள், கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்விகள், உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்விகள். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பொது அறிவு, கணிதம், உளவியல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது அறிவு 50 கேள்விகள் இருக்குது. இயற்பியலும் சரி, அதாவது அறிவியலும் சரி, சமூக அறிவியலும் சரி, ஸ்டாட்டிக் ஜிக்கவும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி, எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்ல மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஸோ அதனால் ஒவ்வொரு தேர்ட் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து 4வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயற்பியல், அதுக்கடுத்து வரலாறு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரலாறு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுது. ஷெடியூல் எது வரைக்கும் போகுது? ஸோ ஜூன் மாதம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்புதல் தேர்வு ஸோ ஜூன் 26 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 15 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஓகேங்களா? ஏப்ரல்லிருந்து மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் அப்படின்னா கூட அதிலிருந்து சரியாக 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும். ஓகேங்களா? அப்படின்னா ஜூன் ஜூலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் 2வது மாதம் மே மாதத்துக்கு அப்புறமா ஜூன் வருது. ஜூனுக்கு அப்புறமா என்னது ஜூலை மாதம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எக்ஸாம் நடந்துடும். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் கூட நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த ஃபுல் டெஸ்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நடக்க போகுது. இதற்கான பையிங் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லாமே சிலபஸ் படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். எந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சி உங்கள் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் சேர்த்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.